இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி தமிழகத்தில் ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் 4 நாட்கள் வெப்ப அலை வீசும். 30ஆம் தேதி மஞ்சள் அலர்ட் விடுத்துள்ளது வானிலை ஆய்வு மையம். 4 வழி சாலையில் கிராம பொதுமக்கள் சாலை மறியல். புதிய மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தல். புதுச்சேரியில் 6 இடங்களில் பொதுமக்கள் தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தல். உழவர்கரை நகராட்சி ஏற்பாடு. புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் ஊஞ்சல் உற்சவம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி தமிழகத்தில் ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் 4 நாட்கள் வெப்ப அலை வீசும் எனவும் 30ஆம் தேதி மஞ்சள் அலர்ட் அபாயம் உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழகம் முழுவதும் கோடை வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. கடந்த மார்ச் மாதத்தில் இருந்தே சுமார் 1 மாத காலமாக கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது. இந்த ஆண்டு வழக்கத்தை விட வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் அடிக்கடி வெப்ப அலையும் வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்து வருகிறது. அதற்கு ஏற்பவே வெயிலின் உக்கிரம் தினம் தினம் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதமே வெயில் 100 டிகிரியை தாண்டி கொளுத்தி வருகிறது. சென்னையில் வெயில் 100 டிகிரியை நெருங்கியுள்ளது. இதேபோல் புதுச்சேரியில் ஏப்ரல் 26ஆம் தேதி 95.9 டிகிரி வெயில் பதிவானது. வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக பகல் நேரங்களில் சுட்டெரிக்கும் வெயிலால் வெளியே செல்ல முடிவதில்லை. மேலும் இரவு நேரத்தில் மின்விசிறியில் இருந்து வெளியே வரும் காற்று அனலை கக்குவதால் பொதுமக்கள் தூங்க முடியாமல் அவதியடைந்தனர். இந்நிலையில் புதுச்சேரியில் வெயில் தாக்கத்தை அடுத்து அரசு பள்ளிகளுக்கும் முன்கூட்டியே விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதால் தமிழகத்தில் வெப்ப அலை வீசும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு கடுமையான வெப்ப அலை வீசும் என்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா, பீகார், உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, கோவா ஆகிய மாநிலங்களில் வெப்ப அலை வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது. இதனால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் வருகிற 30ஆம் தேதி வரை தமிழகம் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி வரை படிப்படியாக உயரக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் 102 டிகிரி முதல் 107 டிகிரி வரை பதிவாகும் எனவும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 95 டிகிரி முதல் 102 டிகிரி வரை பதிவாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வெப்ப அலை தாக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருகிற 30ஆம் தேதி கடுமையான வெப்ப அலை வீசுவதற்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. வெப்ப அலை வீசும் என்பதால் அன்று நண்பகல் நேரங்களில் அசௌகரியமான சூழல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வருவதை தவிர்ப்பது நல்லது என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி 4 வழி சாலையில் புதிய மேம்பாலம் அமைக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசின் பாரத் மாலா பிரயோஜனா திட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலம் 4 வழி சாலை அமைக்கப்படுகிறது. இந்த சாலை விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி வழியாக நாகப்பட்டினம் வரை 4 வழி சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக நிலம் எடுக்கப்பட்ட பகுதிகளில் மின் கம்பங்கள் அமைத்தல், திட்ட வடிவமைப்பின்படி உயரமாக மண் கொட்டப்பட்டு ஜல்லிக்கற்கள் நிரப்பப்பட்டு தார் சாலை அமைத்தல், சாலையோரங்களில் கான்கிரீட் தடுப்புகள் அமைத்தல், பாலங்கள் மற்றும் உயர்மட்ட பாலங்கள் கட்டுதல் உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனால் பல்வேறு கிராமங்களில் பழமையான சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அன்றாடம் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பாதிக்கப்படும் கிராமங்களான பாகூர், கிருமாம்பாக்கம், சேலியமேடு, சார்காசிமேடு உள்ளிட்ட கிராம மக்கள் ஒன்று திரண்டு ஏப்ரல் 27ஆம் தேதி புதியதாக போடப்படும் 4 வழி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த முதன்மை செயல் அலுவலர் தீனதயாளர் மற்றும் சுப்பிரமணியன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதற்கு வரைபடங்களை பார்த்து தகுந்த நடவடிக்கை எடுத்து உரிய மேம்பாலம் அமைத்து தருவதாக உறுதியளித்தனர். அதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருவதை முன்னிட்டு பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் பொருட்டு மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் உழவர்கரை நகராட்சி சார்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுகிறது.
புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி தற்போது கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருவதை முன்னிட்டு பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அவர்களின் தாகத்தை போக்கும் பொருட்டு உழவர்கரை நகராட்சி மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கோரிமேடு பேருந்து நிறுத்தம், கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி நுழைவாயில், லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் உள்ள பேருந்து நிறுத்தம், ராஜீவ்காந்தி குழந்தைகள் விளையாட்டு பூங்கா மற்றும் லாஸ்பேட்டை உழவர் சந்தை, இதேபோல் கிழக்கு கடற்கரை சாலை, ராஜீவ்காந்தி சிக்னல் மற்றும் பேருந்து நிறுத்தம் மற்றும் ராயல் பர்னிச்சர் அருகில் உள்ள மூலக்குளம் பேருந்து நிறுத்தம் ஆகிய இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் விலங்குகள் மற்றும் பறவைகள் தாகம் தீர்க்கும் வகையில் மேட்டுப்பாளையம் கனரக வாகன முனையம், லாஸ்பேட்டை ஹெலிபேட், லாஸ்பேட்டை அசோக் நகர் குழந்தைகள் விளையாட்டு பூங்கா, லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் குழந்தைகள் விளையாட்டு பூங்கா, ஜவஹர் நகர் உழவர்கரை நகராட்சி முதன்மை அலுவலகம், லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் ராஜீவ்காந்தி குழந்தைகள் விளையாட்டு பூங்கா உள்ளிட்ட இடங்களில் சிறிய தொட்டிகளில் குடிநீர் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதேபோல் ரெயின்போ நகர் குழந்தைகள் விளையாட்டு பூங்கா, காமராஜர் மணிமண்டபம் பேருந்து நிறுத்தம், நவீன சுகாதாரமான மீன் அங்காடி கிழக்கு கடற்கரை சாலையிலும் சிறிய அளவிலான தொட்டிகள் அமைக்கப்பட்டு அதில் விலங்குகள் மற்றும் பறவைகள் தாகம் தீர்க்கும் வகையில் குடிநீர் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திரா காந்தி சதுக்கத்தில் பசுமை பந்தல் இந்த நகராட்சி மூலம் 2 தினங்களில் அமைக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகளில் சிறிய பாத்திரத்தில் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு நீர் அருந்துவதற்கு ஏற்றவாறு வைக்குமாறும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியின் புகழ்பெற்ற காமாட்சியம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தையொட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ளது புகழ்பெற்ற காமாட்சியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் கிண்ணி ரத பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தினம்தோறும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலாவும், அதனைத் தொடர்ந்து தெப்பல் உற்சவமும் நடைபெற்றது. இந்நிலையில் ஏப்ரல் 26ஆம் தேதி அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதனையொட்டி அம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆலயத்தின் வளாகத்தில் உலா வந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோடை துவங்கிவிட்ட நிலையில் அருகாமையில் உள்ள நீர்நிலைகள் வற்றிவிட்டதால் புதுச்சேரி உசுட்டேரியில் உள்நாட்டு பறவைகள் தஞ்சமடைந்துள்ளன. புதுச்சேரியின் மிகப்பெரிய ஏரியான உசுடு ஏரி 800 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. புதுச்சேரியில் தொடங்கி கிழக்கு பகுதியில் தமிழக எல்லை பகுதிகள் வரை ஏரி பரவியுள்ளது. ஏரிக்கு சங்கராபரணி ஆறு மற்றும் வீடூர் அணையில் இருந்து நீர் வருகிறது. மேலும் சுத்துக்கேணி கால்வாய் மூலம் செஞ்சி ஆற்றில் இருந்தும் ஏரிக்கு பெருமளவில் நீர் வருகிறது. உசுடு ஏரிக்கு ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரையிலான வசந்த காலங்களில் ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து பறவைகள் ஆயிரக்கணக்கில் வந்து குவியும். இங்கேயே தங்கி இனப்பெருக்கம் செய்து மீண்டும் புறப்படும். இருப்பினும் தற்போது கோடை வெயில் தகிக்கும் காலத்தில் ஏராளமான பறவைகள் காணப்படுகின்றன. இவை அனைத்தும் உள்நாட்டு பறவைகள் என பறவை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கோடை காலத்தில் உசுடு ஏரி பெரும் அளவில் நீர் வற்றி குட்டை போல் காட்சியளிக்கும். ஆனால் கடந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பெய்த கனமழையால் உசுடு ஏரி நிரம்பி கடல் போல் காட்சியளித்தது. இதனால் கடந்த 10 நாட்களாய் கடும் வெயில் காய்ந்து வருவதால் தற்போதுதான் ஏரி நீரை வற்ற துவக்கியுள்ளது. ஏரியில் நீர் வற்ற தொடங்கிய நிலையில் மீன், நத்தை, இறால் போன்றவை நீரின் மேற்பரப்புக்கு வருகின்றன. இது பறவைகள் எளிதில் பிடித்து சாப்பிட வசதியாக உள்ளதால் இன்னும் ஒரு 10 நாட்கள் இவை உசுடு ஏரியில் காணப்படும் எனவும், அருகாமையில் உள்ள நீர்நிலைகள் வற்றியுள்ள நிலையில் உசுட்டேரியில் இந்த பறவைகள் தஞ்சமடைந்துள்ளதாகவும், அடுத்து நீருடன் உள்ள நீர்நிலை எங்கு இருக்கிறதோ அதை நோக்கி இவை பயணிக்கும் எனவும், இவை அதிக தூரம் செல்லும் பறவைகள் அல்ல, இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய பறவைகள்தான் என்றும் பறவை ஆராய்ச்சியாளர் கூறியுள்ளார். மேலும் உசுடு ஏரியில் சீழ்க்கை சிறவி, பால் வெள்ளை கொக்கு, அன்றில், நத்தை கொத்தி நாரை, நீலத்தாழை கோழி, கூழைக்கடா, மஞ்சள் மூக்கு நாரை, நீர்க்காகம், வெள்ளை அரிவாள் மூக்கன் போன்ற பறவை